உங்க அக்கௌண்ட் பொறுத்தவரை இப்ப சைபர் கிரைம்ல வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்களா? அப்ப என்ன பண்றது அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் உங்க அக்கௌண்ட்டை பொறுத்தவரை ஃப்ரீஸ் பண்றதுக்கு சைபர் கிரைமுக்கு ரைட்ஸ் இல்லை. உங்க அக்கௌண்ட்டை லீன் தான் பண்ணுவாங்க. அப்ப லீன் பண்ணக்கூடிய சமயத்துல உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய சைபர் கிரைம்ல போயிட்டு நீங்க பேங்க்ல இருந்து வாங்கின அக்னாலஜ்மெண்ட், அப்புறம் உங்களுக்கு வந்து எங்க லாக் ஆயிருக்கு, என்ன டீட்டெயில்ஸ் என்னன்னு நீங்க அங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப கொடுக்கக்கூடிய சமயத்துல உங்களுடைய இது வந்து இங்க லாக் ஆயிருக்கு, அதாவது தமிழ்நாட்டுலன்னா தமிழ்நாடோட இடம், இல்ல வேற அதர் ஸ்டேட்னா அதர் ஸ்டேட்டோட இடத்த சொல்லுவாங்க. இப்ப அந்த ஸ்டேஷன் அந்த இடத்துல பொறுத்தவரை நீங்க ஒரு இன்வாய்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது என்னுடைய பணம் பொறுத்தவரை நான் இவர்கிட்ட கொடுத்துருந்தேன், இல்ல நான் இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இல்ல நான் இந்த மாதிரி இருக்கேன், அவங்க அதற்காக பணம் போட்டாங்க, இப்ப என்னுடைய அக்கௌண்ட்ல வந்து தேவையில்லாம லீன் பண்ணிருக்கிறது, ஃப்ரீஸ் பண்ணிருக்கிறதுங்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய சில விஷயங்களை வந்து நீங்க கொடுக்கக்கூடிய சமயத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு என்ஓசி கொடுப்பாங்க. அதன் மூலியமா அவங்க அக்கௌண்ட் என்ன பண்ணலாம், அன்ஃப்ரீஸ் பண்ணக்கூடியதா இருக்கும், உங்க லீன் அமௌண்ட்டை எடுக்கக்கூடியதா இருக்கும். ஆனால் ஒருவேளை அவங்க என்ன பண்ணாங்க, நீங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் அல்லது நீங்க கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே நான் வந்து அவங்களுக்கு போதும் இல்லை, போதுமானதாக கருதப்படலை அப்படிங்கும் போது அவங்க கோர்ட் ஆர்டரை வேணும் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு ஒரு இடத்துல மட்டும் இருக்காது, 2-3 இடத்துல இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த மாதிரி நிறைய இதுல இருக்கக்கூடிய சமயத்துல ஹைகோர்ட்டோடைய ஆர்டர் அல்ல ஒரு நல்ல லாயர் மூலயமா அதுக்கான கோர்ட் ஆர்டர் வாங்கி நீங்க கொடுக்கக்கூடிய சமயத்துல அந்த சைபர் கிரைம் உடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்க அன்ஃப்ரீஸ் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி லீன் அமௌண்ட்டை பெற்றுக்கொள்ளவும் செய்யலாம்.